என்னது சுண்டல்ல இருந்து தான் இந்த உப்பு கடலை வருதா? இவ்ளோ நாள் இது தெரியாம ரூ. 10 போட்டு பாக்கெட்டா வாங்கி சாப்பிட்டோமே! வாங்க இந்த உப்பு கடலை செய்றது ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துரலாம். அதுக்கு வந்து நமக்கு உப்பு மட்டும் இருந்தா போதுங்க. ஒரு கடாய் இருந்தா போதும். சரி நம்ம கொஞ்சமா தானே செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கடாய் எடுத்துட்டு இந்த மாரி என்ன மாரி போட்டு சொதப்பிறாதீங்க. எவ்வளோ கம்மியா வேணும்னாலும் நம்ம பெரிய கடாய் எடுத்து பண்ணா தான் கரெக்ட்டா வரும். பாருங்க எவ்வளவோ பண்ணி பார்த்தேன். கடைசியில என்னால முடியல. ஸோ கடைசியில வந்து நான் மாத்திட்டேன். மாத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டியா வந்து உப்பு வந்து கட்டி ஆயிருச்சு சின்ன சின்னதா. அதுக்கப்புறம் அத வேற உடைச்சு விட்டுட்டு இருந்தேன். தேவையில்லாத வேலை. ஸோ அது உங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்த்தேன். பண்ற மிஸ்டேக்க வந்து சொன்னா தானே தெரியும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இத செய்ய போறேன். ரொம்ப எனக்கே எக்ஸைட்டடா இருந்துச்சு. கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு சுண்டல் சேர்த்துட்டு, நல்லா வந்து ஈவனா கலந்து விட்டுட்டே இருந்தேன். இது முக்கியமா வந்து உப்பு நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் ஹை ஃப்ளேம்ல வச்சு தான் வந்து நம்ம இந்த மாரி கிளறி விடணும். நம்ம உப்ப கொட்டுன உடனே நல்லா கலறி விட்டு எல்லா பக்கமும் ஒரே அளவு ஹீட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். இல்லன்னா வந்து கருகிடும். இல்லன்னா பொரியாம போயிடும். 2லயும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நல்லாவே பார்த்துருப்பீங்க. கருகி தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப செகண்ட் டைம் போட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த உப்பு கடல செய்யும்போது பயமா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உப்புல இருந்து வெடிக்க வேற ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்கிட்ட இப்ப இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாரி ஏதாவது ஒரு இதுக்கு பேரு என்னன்னு தெரியல. ஜல்லடை மாரி இருக்கு. இது எனக்கு நல்லா ஈஸியா வந்துச்சு. ஸோ இந்த மாரி ஏதாவது இருந்தா எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு வேற ஒயிட் கலர்லேருந்து ப்ரவுன் கலரா மாறிட்டு வந்துச்சு. ஆனா நான் எதிர்பார்த்தத விட நல்லாவே வந்துச்சுங்க. ஆனா சுண்டலோட தரம் சரியில்லையா? இல்ல நான் பண்ணது சரியில்லையான்னு தெரியல. ஏதோ 1, 2 தான் 50% தான் வந்து நல்லா வந்திருந்துச்சு. மீதி வந்து அது இருக்கிற அளவுலயே வந்து வெடிச்சு வெடிச்சு வந்துருந்துச்சு. நல்லா பெருசா உப்பி வரல. அப்புறம் மெயின் திங் பார்த்தீங்கன்னா வந்து, இத வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சிருக்கணும். சரி ரொம்ப சூடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்லோ ஃப்ளேமுக்கு வைக்கக்கூடாது. அதே சமயம் 5 டூ 10 செகண்டுக்குள்ளேயே வந்து நம்ம இத எடுத்துறணும். இல்லன்னா கருகிடும். இதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெனச்ச அளவுக்கு அதாவது நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற அளவுக்கு வரலங்க. சரி இது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடலை இருந்துச்சுங்க என்கிட்ட நிலக்கடலை. எங்க அம்மா வறுத்து வைக்க சொன்னாங்க. நான் வந்து எப்பவுமே கடாயில போட்டு சும்மா நார்மலா தான் வறுப்பேன். சரி இந்த மாரி உப்பு வேற ஹீட் ஆயிருச்சு. இது வேற வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வறுத்து பார்த்தா செம்மையா வருதுங்க. நல்லா சவுண்ட்லாம் பட்டு பட்டுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுறேன். நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற மாரியே இருக்குதுங்க. அதான் யோசிச்சேன். நம்ம வறுத்தோம்னா எல்லாம் இந்த தோலெல்லாம் கருப்பு கலர்ல நல்லா கறிக்கட்ட மாரி ஆகுது. கடையில வாங்குனா மட்டும் பார்க்கறக்கு இதே மாரி இருக்கு. ஆனா நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. எப்படான்னு யோசிக்கும்போது தான் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பான கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆனா என்ன ஒரு பாக்கெட் உப்பு தான் வேஸ்ட் ஆகும். பரவாயில்ல. நீங்க மதியம் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வறுக்கறதுக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணிருங்க. கடைசியா நம்மளுடைய இது பேர் என்னது? கொண்டைக்கடலையில செஞ்ச உப்பு கடலை ரெடி. அதுக்கப்புறம் நான் எதிர்பாராத விதமா செஞ்ச நிலக்கடலை ரெடிங்க. செம்மையா இருந்துச்சுங்க. எனக்காகவாவது கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க செஞ்சே பார்க்கணுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த இந்த கடலுக்கு வந்து பயப்பட தேவையில்ல. அதுதான் விட்டா கருகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இத வந்து 10 டூ 15 செகண்ட் எவ்வளோ நேரம் வேணா விடலாங்க. ஓரளவுக்கு தான் கருகுற மாரி இருக்கு. நமக்கே தெரியும். நம்ம சீக்கிரமாவும் எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உப்போட கலர் தான் வந்து இந்த கலர்ல ஆயிருச்சு. ஓகே. டாடா பை பாய்.